ரோம ஒருவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்து இயேசுவின் உடலை குத்திய போது அவரது புனித பக்கத்திலிருந்து இரத்தமும் நீரும் வெளியேறின. இந்த நிகழ்வு எங்கள் விசுவாசத்தின் மிகவும் ஆழமான இரகசியங்களில் ஒன்றாகும். அந்த தருணமே திருச்சபையின் திருச்சடங்குகளின் வாழ்க்கை ஆரம்பமானது. மேலும் கடவுளின் அளவற்ற இரக்கம் உலகத்தின் மேல் பொழியப்பட்டது. இரத்தம் எங்கள் இரட்சிப்பிற்காக கொடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய திருவுணவை குறிக்கிறது. நீர் ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. அது பாவங்களை கழுவி நாம் கடவுளின் பிள்ளைகளாக மறுபிறவி பெறுவதை குறிக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகரின் இருதயத்திலிருந்து திருச்சபையின் வாழ்க்கையே வெளிப்படுகிறது என்பதை வெளிப்படுத்துகின்றன. பழமையான கிறிஸ்தவ மரபின்படி கிறிஸ்துவை குத்திய வீரன் லொங்கினஸ் என்று அழைக்கப்பட்டான். அவன் பார்வையிழந்து நூற்றுவர் தலைவனாக இருந்தான். ஆனால் இயேசுவின் பக்கத்திலிருந்து வந்த இரத்தமும் நீரும் அவன் கண்களை தொட்டபோது அவன் உடலிலும் ஆன்மாவிலும் அதிசயமாக குணமடைந்தான். அவன் உண்மையை உணர்ந்து இது நிச்சயமாக கடவுளின் மகன் என்று அறிவித்தான். அந்த தருணத்தில் லொங்கினஸ் கிறிஸ்துவின் தெய்வீகத்திற்கு சாட்சி கொடுத்து முதல் யோக்கியனாக ஆனான். அவனுடைய மனமாற்றம் கடவுளின் இரக்கம் எல்லா ஜனங்களுக்கும் விசுவாசத்தில் அவரை நோக்கி திரும்பும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. கிறிஸ்துவின் குத்தப்பட்ட பக்கத்திலிருந்து திருச்சபை அவரது மணவாட்டியாக பிறந்தது. ஆதாமின் பக்கத்திலிருந்து ஏவாள் உருவாக்கப்பட்டதைப் போல ஞான ஸ்நானமும் திருவுணவும் ஆகிய திருச்சடங்குகள் மூலம் விசுவாசிகள் அவரது புனித இருதயத்திலிருந்து பாய்ந்த கிருபையை தொடர்ந்து பெறுகின்றனர். அவரது பக்கத்தை திறந்து புனித ஈட்டி விசுவாசத்தின் பொக்கிஷமாக ஆனது. அது காலங்களாக விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் பலியையும் அன்பையும் நினைவூட்டுகிறது. அவரது குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து வாழ்க்கையும் இரக்கமும் இரட்சிப்பும் உலகத்திற்கு வழங்கப்பட்டது. இதுவே திருச்சபையின் பணியின் அடித்தளம் ஆகும். ஆம், மாற்றத்திற்கு பிறகு லொங்கினஸ் ரோம படையை விட்டு வெளியேறி அப்போஸ்தலர்களால் போதிக்கப்பட்டான். பின்னர் அவர் ஒரு துறவியாகி கப்பதோக்கியாவில் சுவிசேஷத்தை அறிவித்தார். இறுதியில் லொங்கினஸ் தனது விசுவாசத்திற்காக கைது செய்யப்பட்டு தியாகியாக இருந்தார். அவரை தலை வெட்டிய போது அவரது இரத்தம் அந்த ஆணையை வழங்கிய பார்வையற்ற ஆளுநரின் மீது பட்டு அவருடைய பார்வை மீண்டும் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. அவர் ஒரு புனிதராக மதிக்கப்படுகிறார். மேலும் மார்ச் 15 அன்று அவரது திருநாள் கத்தோலிக்க திருச்சபையில் அனுசரிக்கப்படுகிறது. லொங்கினஸ் பயன்படுத்திய ஆயுதம் புனித ஈட்டி அல்லது விதியின் ஈட்டி என்று அழைக்கப்படும் முக்கியமான புனித அவசியமாக ஆனது. இந்த புனித அவசியத்தின் ஒரு முக்கிய பகுதி ரோமில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் குவியலின் தூண்களில் ஒன்றில் பாதுகாக்கப்படுகிறது. அந்த தூணின் அடிப்பகுதியில் லொங்கினஸ் புனிதரின் பெரிய சிலை ஒன்று உள்ளது. அது அவரது ஆன்மீக விழிப்புணர்வு தருணத்தை காட்டுகிறது. லொங்கினஸ் பற்றிய மரபும் இரத்தமும் நீரும் ஞான ஸ்நானமும் திருவுணவும் ஆகியவற்றின் அடையாளங்களாக விளக்கப்படுவது எல்லாம் பழமையான கிறிஸ்தவ மரபிலிருந்து வந்தவை. அவை ஆரம்ப கால கத்தோலிக்க திருச்சபையால் ஒப்படைக்கப்பட்ட போதனையாகும்.